ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு another ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே. நம்ம கூட ஒரு அண்ணன் வந்து மண்வே வந்து வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு தான் ஆடிட்டுருக்கேன். எனக்கு வேறு ஃப்ரீ ஆடவே தெரியாது. ஒரு அவ்வளோதான் தெரியல. பிரதர் எங்கே இருக்கீங்க? பிரதர் எங்கே இருக்கீங்க? ஹலோ அங்கே இருக்கீங்களா? உங்களுக்கு ஸ்கோரை பார்த்தாலே தெரியும் அடிக்கிறாருன்ட்டு. பாட்டு தாங்க சார். இது இல்லாமல் இது வேறு ஒன் ஷாட் மேட்ச்சு. நம்மளுக்கும் ஒன் ஷாட்டுக்கும் ஒத்தே வராது. ப்ரோ அடிக்கிறாரு ஏன் ப்ரோ ஜோன்ல பேசாம போன வட்டம் அவர் என்ன திரும்ப பண்ணாரு? 4-6 அவர் என்ன பண்ணாரு? குத்துறாரு சொன்னையா, குத்துறாரு. குத்த வந்து அடிக்க வர்றாரு. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வந்து குத்துறாரு கைஸ் அவரு. ப்ரோ நான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன். அதாவது என் வியூவர்ஸ் கிட்ட சொல்லிக்கிறேன் ப்ரோ. இது வந்து ஃப்ரீ ஃபயரு யாரும் விளாடுவீங்கன்னா சொல்லுங்க. அதை எப்பாச்சு என்னோட ப்ரோ கேட்டிருந்தாங்க. அந்த யார் விஜய் சியாசவன்ற ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு. என்னன்னா ஐயோ தப்பாக ஏறிட்டாரு ப்ரோ கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. இப்போ விளாட்லாமான்ட்டு. ப்ரோ அம்மா வந்து திட்டுவாங்க அப்போ விளாண்டா. இப்போ ஏன்டா நீ மட்டும் விளாட்றியா அப்படின்னு கேட்டால் எங்கள் அண்ணன் கூப்பிட்டது இல்லை. எங்கள் அம்மா ஃபோனே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வராங்களே போன வாட்டி எப்படி அடிச்சாச்சு. அதே உங்களுக்கு என் கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை, கமெண்ட் பண்ணிடுங்க. அதே நான் போன வாட்டியும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அது ஒரு 19 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபே பண்ணுங்க. அதான் 19 மினிட்ஸில் நான் சொல்லியிருப்பேங்க உங்கள்கிட்ட. ஏதாவது நீங்கள் எதாவது கண்டென்ட்டு இல்லை கேமு இல்லை எந்த சிமுலேட்டர் சொன்னீங்கன்னா அந்த சிமுலேட்டர் நான் ஏற்றி கேம் விளாண்டு உங்களுக்கு போடுறேன் அப்படின்ட்டு. யாரும் சொன்ன மாதிரி தெரியல. ஒரே ப்ரோ மட்டும் சொல்லியிருந்தார் விஜய் சியாசன் அப்படின்ட்டு. விஜயும் ரொனால்டோவும் பெரிய பிக் ஃபேனுன்னு நினைக்கிறேன் அவரு. வாங்க வாங்க போட்டாரா? ஐயோ நான் போயிட்டேயா. அதெல்லாம் வெளில வந்துடாதீங்க ப்ரோ. ஐயோ ப்ரோ வானா இருக்குது. என்னையா இது ஒர்க் ஆகல, சிக்கிட்டேன் ப்ரோ. நீங்களே பாருங்க, மேலே விட்டு அங்கிட்ட இங்கே இருக்கு நெட்டு கிடைக்கல கைஸ். இல்லைனா வச்சு அழுத்தியாச்சு பிடிச்சிருப்பேன். நெட்டு கோளாறு பண்ணுது ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ணுவேன்? நெட்டு கோளாறு பண்ணுது ப்ரோ. என்ன நம்மளால் ஆடவும் வராதா? சொல்லி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம தோப்பமா ஜெயிப்போமான்னு இப்போ இந்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணி சொல்லுங்கள். அதே நான் ஜெயிப்பேன்றவங்களுக்கு சலாம், யார் நான் தோக்கன்றவங்களுக்கும் ப்ளீஸ் லைக். நான் ஏதோ விளாட்றேன்னு எனக்கே பச்சையாக தெரியுது. ஏன்னா என்ன
நம்மளை வந்து அவர் எப்படி அடிச்சு சாவடி. ஐயோ இதுதான் லாஸ்ட் மேட்சா? செத்தான் போங்க. திரும்ப நெட்டு ப்ரோ ரொம்ப கொலார் பண்ணாதீங்க. நான் போட்டேன்னா வச்சுக்கோங்க நெட்டு. நான் ஜியோ நெட் தான் வச்சுருக்கேன். கேட்கணும் ப்ரோ. திரும்ப குத்தோடு வரும். தோட்டம் ப்ரோ சோ சங்கட்டம். எனக்கு நீ மேட்ச் போய் கேட்போம். நான் வெறும் 8வது தான் படிக்கிறேன். அவரு படிக்கிற 12th முடிச்சிட்டாரு. ப்ரோ ஒரு பாட்டுட்டாரு. நான் ஒரு மாசமா எஃப்எஃப்ஏ திறக்கல கைஸ். ஃப்ரீ ஃபயர் இந்தியா இதெல்லாம் ரொம்ப அப்படியே நான் கஷ்டப்படுறேன் கைஸ். எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாண்டே ஒரு மாதம் ஆகுது. ஓகேங்களா? இது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். வீடியோ எடுக்கலாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, வீடியோ எடுக்கலாம் வந்தேன். அப்போ வந்து வீடியோலாம் ஆன் பண்ணிட்டேன். சரி செட்டிங்ஸ் போய் கொஞ்சோண்டு மாற்றோம் அப்படின்னு மாற்றி விட்டு செட்டிங்ஸே காணும் கைஸ். அப்புறம் எங்கள் அண்ணா வந்து எனக்கு திட்டுருக்கு கடவுளே அப்படி இருந்துச்சு. திட்டான். நான் அப்புறம் எஃப்எஃப்ஆன் விளாட்லான்னு வச்சேன். விளாண்டு வீடியோ போடலான்னு யோசித்தேன். அப்புறம் சரி எதுக்கு அப்படின்னு நானே அது மாதிரி செட்டிங்ஸ் ஆகணும் நல்லா சொல்லி பண்ணிட்டு இதாக இருக்குது. அது வேறு மாதிரி ஏன்னா அப்புறம் பார்த்துன்றீங்க. அதாவது நான் ரியல் ப்ரோ பிளேயர் காய்ஸ் அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டியதுதான். நான் ஃபஸ்ட்டு என்னன்னாலும் நான் அந்த அடிப்பேன் நான். இப்போ நான் அப்புறம் அப்படியே ஃபிஃபா மாறினா என்ன ப்ரோ குத்துக்கொலா பண்ணிட்டீங்க? வாங்க அடிங்க கோவாலாம் போட்டு கைஸ். அவருக்கு நான் கிட்ட வந்து ஒரு பயமாக இருக்கு. ஒன் மினிட் ஒரே நிமிஷம். நான் வாங்கினேன் அருமை கைஸ். என்ன ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிட்டு அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட் ஆகிட்டு அடிக்கிறதெல்லாம் இல்லை. அது வந்து என்னென்னா அது வந்து மெடி போடுறது மட்டும். நான் வந்து 2019 எஃப்எஃப் விளாண்டுருக்கேன். ஓடி விளாண்டுருக்காரா கூட. இது வந்து ஆதி ஜெயர் எனக்கு தெரிஞ்ச அண்ணன். அதாவது எங்கள் அண்ணன் நினச்சி ரிக்வஸ்ட் தராங்க. ப்ரோ மன்னிச்சுக்கோங்க. நான் மன்னிச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா? போன வாட்டி தோத்தாச்சு. நம்மளை வந்து பார்த்துட்டாங்க. எனக்கு அழுகலியாக வருது ப்ரோ, அழுகலியாக வருது. என்ன சொல்கிறப்பா அழுக வரல, ஆனால் மன சங்கட்டமாக இருக்குது. ஒரு மாதம் கழித்து விளாட்றவன் இப்படி விளாட்றான்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேன்? சொல்கிறது தான் சொல்லுங்க. எனக்கு வந்து அவ்வளோக்கா டச்சை விட்டு போவாங்க. அவ்வளோதான். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா கைஸ்? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா அவ்வளோக்கா கஷ்டமாலாம் இல்லை. கேமு தானே போனால் போகுது. எப்படி கைஸ் இருக்கு? நான் வந்து எனக்கு என்னோடய ஐடி கலெக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வாங்க ப்ரோ. யாராவது ஃப்ரீ ஃபயர் பிளேயர் கன்ஃபார்ம் பார்த்துட்ருப்பீங்க. இதை அவங்களுக்கு ஒரு சலாம் கைஸ். எப்பா அது
எங்கே ப்ரோ போனீங்க வாங்க ப்ரோ வந்துட்டார் இல்லை என்ன அன்னைக்கு என்னாச்சு நான் வந்து ஆலியார் போயிருந்தேன் ஆலியார் போனப்போ என்னாச்சு அங்கே எனக்கு என்னோட அண்ணன் இருக்காரு இந்த மேட்ச் மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன் நான் வந்து ஆலியார் போயிருக்கேன் ஆலியார் போனப்போ அங்கே எனக்கு இன்னொரு அண்ணன் அந்த அண்ணன் 9th இப்போ 10th எங்கன்னா 11th இல்லைன்னா 12th அப்போ என்னாச்சு எங்கள் இந்த அண்ணனும் டீம் போட்டுக்கிட்டாங்க அதாவது டீம் போட்டு நானும் அந்த அண்ணனும் இவங்க 2 பேரும் எனக்கு வந்து இந்த அண்ணன் கையில் சுத்தமாக முடியல கையில் தான் அடிபட்டுருச்சு வரல அதாவது இந்த அண்ணன் 4 ஃபிங்கர் பிளேயர் சரிங்களா 4 ஃபிங்கர் இன்னொரு அண்ணன் என் கூட இருந்தாலும் 3 ஃபிங்கர் எங்கள் அண்ணன் 2 ஃபிங்கர் நான் 2 ஃபிங்கர் இல்லைன்னா அப்போ வந்து 3 ஃபிங்கராக இருந்தாங்க 3 ஃபிங்கரு 2 ஃபிங்கர் ஒரே மாதிரி தான் போச்சு அன்றைக்கி என்னாச்சு அந்த மேட்ச்சில் நான் பிடிச்சி 2 பேர்த்து அடிச்சிட்டேன் 1v2 ஆடி நான் ஜெயிச்சிட்டேன் 2 மேட்ச் ஒன்றும் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அந்த அண்ணன் எனக்கு கை சரியில்லை சரி அப்படின்ட்டு இன்னைக்கு கேட்குறாங்க அன்றைக்கி நான் சிரிச்சுட்டே இருந்தேன் அந்த அளவுக்கு என்ன சரியான வெறி ஆகிட்டாங்க அந்த அப்புறம் அதான் இப்போ என்னை வெளுத்த வந்து பாட்டுன்றாங்க இப்போ உங்களுக்கு முழுக்கவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலையா திரும்ப வீடியோ ரிட்டர்ன் இது கொஞ்சம் பின்னாடி எடுத்து பாருங்கள் பார்த்துக்கன்னு போகட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் போகட்டும்னா எதுவும் இல்லை கைஸ் ஆர்மி ஓ சாரி ப்ரோ சரி வேண்டாம் ஹேங் ஆகுது ப்ரோ ப்ரோ அடித்தாலே அன்னைக்கு என்னன்னா நான் பிடிச்சி அடிச்சிட்டேன் எனக்கு வெளுத்து தான் வாங்குவேன் உன்னை அப்படியே விட்டுறோம் ராஜா வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னா ஐயோ மேட்ச் எடுக்கல யாருக்கு ஸ்பாஸ் SPAS பாஸ் 12 அதனால் அப்படி தான் இது வந்து நிறைய பேர் M1887 கூப்பிடுவாங்க நாங்கள் அப்படி இல்லை ஷார்ட் கன்னுன்னு கூப்பிடுவோம் இல்லைன்னா டபுள் பேரல்னு கூப்பிடுவோம் அப்படிதான் அவ்வளோதான் என்னப்பா கேட்குறீங்க அவ்வளோதான் தூரமாகவே போகிறாங்க ப்ரோ ஹேங் ஆகுது ஐயோ இந்த ஒட்டுமே எடுக்க மாறான்ட்டு சும்மா இருக்கு ஒரு பதத்தட்டை கொடுக்கலாமா ஐயோ சத்தியமாக பதட்டம் வீடியோன்னு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சூப்பர் எனக்கு கன்ஃபார்ம் நான் தோற்றுருவேன் தான் தோணுது கைஸ் பாருங்க நான் 3 கில்லு ஒரு 2 கில்லு ஐயோ ப்ரோ பயமாக இருக்கு ப்ரோ எனக்கு யாரும் ஆள்கள் சொல்லாதே இல்லை சொல்லிடுங்க சின்னஸ்லாம் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல கைஸ் அதாவது நான் வந்து எனக்கு இப்போ இருக்கிற சொல்கிறேன் இப்போலாம் ஒரு மாதிரி எல்கேஜி அப்போலாம் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்ன நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துடுவாங்க அப்படியே புளி கத்துற புளி இல்லை என்னது ஐயோ கோவல் போட்டு இது பண்ணுறாங்க டே சிங்க கத்துற சவுண்டு நான் போடுவேன்னு ஒன்று போடுவானுங்க பாருங்க அதை எப்படி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்
அதான் நான் கிளம்புனான மாதிரியும் பழைய அதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணுற வரையும் நம்ம பேசிகிட்டு இருக்கேன். பார்க்க மாட்டேங்க. ப்ரோ வெயிட் ப்ரோ, அப்புறம் அடிக்கிறீங்க. ரொம்ப அடிக்கிறாரு ப்ரோ, நான் என்ன பண்ணுறதா? வந்து என்ன பிடிச்சி அடிக்கிறாரு. போன மேட்ச் பாட்டுனா நான் இந்த மேட்ச் ஜெயிக்க மாட்டேன். ஜெயிச்சா ப்ரோ பாட்டுக்கீங்களே பரவாயில்ல. ஒரு ப்ரோ சொன்னார், ப்ரோ செஸ் ப்ளே பண்ணி போடுங்கன்ட்டு. ப்ளே பண்ணி போட்டேன், அந்த ஆள் ரிப்ளையே காணும். ஐயோ யாருன்னு தெரில அவர். சும்மா சொன்ன அப்படியே ஸ்டக் ஆகிற மாதிரி ஆக்டிங் விட்டேன். ஆனால் இந்த கிளாஸோட இது வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சுதோ தெரியுதா? சுற்றிட்டே ஐயோ போடாதே. ஐயோ எங்கே இருக்காங்க? அது இது தெரியுதா? ஒன்று ஏதோ இங்கே ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் போயிட்டாங்க. கண்டிப்பாக எவ்வளோ போயிட்டாங்க. கேட்கலாம். ஐயோ இருக்காருங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். எல்லாச்சுன்னு வர்றது இல்லை அவர். ரைட்டு இது இந்த ஒரு மேட்ச் பார்ப்போம், இல்லைனா நம்ம டேரெக்டாக அப்படியே வெளில போயிடும். அவர் கன்ஃபார்ம் வெளில போயிட்டார். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். கால் பண்ணி பார்த்தேன், எடுக்கலை. என்னாச்சுன்னு தெரில, பார்ப்போம். நான் அப்படியே கால் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்து அவர் சும்மா நடந்தால் வந்தார். அவர் வந்தாரா இல்லைன்னு தெரில. அவர் சட்டு நடிச்சிட்டேன். சத்தம் ஒன்றே மட்டும் குடிச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. இருக்கிறாரா? வரல வரல வந்துடலாம். ஹானர் ஸ்கோர், ஐயோ ஏன்டா இந்த ஹானர் ஸ்கோர் வச்சு மனுஷனோட உயிரை வாங்கினீங்க. நம்ம டக்குன்னு அடிச்சுட்டு வரேன்டா பொருடா. வேண்டிட்டேலாம் இல்லை. ஹானர் ஸ்கோர் போயிடுச்சுன்னா ஒரு ஆடவும் தெரியாது. ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தெரியுமில்ல, அவங்களுக்கு நிறைய பேர் இதாக இருக்கும். ஹானர் ஸ்கோர் கம்மியாகிறதுனால மைக்கை பேன் பண்ணுறது அது இது ஐயோ. ஆனால் அதெல்லாம் ஒரு இது கைஸ், எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷன்ஸ் மாதிரி. மைக்கு ஒர்க் ஆகலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே, அவங்க சொல்லுவானுங்க, டே நான் பேசுறது கேட்டுனா உட்காந்து நின்றுறியே, டே நான் பேசுறது கேட்டுனா வானத்தை காத்து குத்து, அப்படி இப்படின்னு அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. இப்போ என்னன்னா மைக்கு பேன் ஆகுறது, ஃப்ரெண்ட்ஸு டேட்டு நான் பேசுறது கேட்டால் வானத்தை பார்த்து குத்து, நான் பேசுறது கேட்டுச்சுன்னா உட்காந்து நின்றுரு, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்த பாட்டு வாலே 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 ஓ, அந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் இதில் சொல்லிடுங்க கைஸ். கைஸ் அதுக்கு 79 ரூபா. நானே இது வரைக்கும் ஒன்றும் போட்டதில்லை. அது மேலே மட்டும் பார்க்காதீங்க, எங்கே மட்டும் பார்க்காதீங்க. அது வந்து நான் போட்டதில்லை.
ஓகே கைஸ் இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ.